கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துமா ப்ளீஸ். ரெடியா? ரெடி. சார் இங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல சார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து சார் இல்ல சார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம் வெயிட் பண்ணு. நீ சொல்லியா சார் இதான் சார் இந்த ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க வந்து சார் நீங்க வந்தீங்கன்னா வாங்கிடலாம் சார். வேற ஒன்றும் இல்லை சார், வச்சிருங்க சார். ஓகே நான் வரேன். ஏய் இப்ப வாடா. எவனா ஒருத்தன் வலிகிலேன்னு கத்து வச்சுக்க. கையில துணி கொஞ்சம் பொறுமையா இருங்களே. ஏய் வாங்கயா வாங்க. ஏய் யாரா அது? வெளிய 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 போறமையா போ. ஏய் 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 நிறுத்துங்க கூப்பிடு டாக்டர் கூப்பிடுறா. ஏய் உங்க டாக்டர் வர சொல்றா முதல்ல. நாங்க எதுவா இருந்தாலும் டாக்டர்ட்ட பேசிக்கிறோம். ஏன் எதுக்குடா பேசல? ஏன் இது புரியற டாக்டர் கூப்பிடுயா. ஏய் அமைதியா இருங்க. ஏன் கத்துறீங்க? நாங்க எதுக்கு அமைதியா இருக்கணும்? நாங்க எதுக்கு அமைதியா இருக்கணும்? உங்க டாக்டர் வர சொல்ல நாங்க டாக்டர்ட்ட பேசிக்கிறோம். உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏய் போலீஸ் என்ன பயந்துருமா? கொஞ்ச நேரம் பொறுமையா. ஏய் வாமா உள்ள போனா கொல்லதான போறாங்க. வாமா வெளிய. 17 இடத்துல விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரை எரிச்சிருக்காங்க. மேபி பெட்ரோல் ஆர் சம்திங். உயிருக்கு போராடி தான் இறந்துருக்காரு. மற்ற எல்லா டீட்டெயிலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துடும். இன்றைக்கி சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில் வந்து வாங்கிப்பாங்க. சார் அந்த ரிப்போர்ட்ஸ் நாளைக்கு காலையில் கூட வாங்கிப்பேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த கேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க வசதியாக இருக்கும். சார் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன் சார், ரொம்ப டயர்டாக இருக்குது. சார் இறந்து போனது ஒரு போலீஸ்காரன் சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? நைட்டு கண்ணு முடிச்சு டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் தூங்கணும். அதை விட்டு சொல்லுங்கன்னா என்னத்த சொல்கிறீங்க? என்னடா சத்தம்? போய் பாரா. சரி சார். யோ போயா. ஒரு மணி நேரம் கழிச்சு போய் தூங்கிக்கலாம். சொல்லுங்க. நெஞ்சில் 2 இன்ச் அளவுக்கு கத்தி பாஞ்சதுக்கான அடையாளம் இருக்கு. போலீஸ்ல என்ன பயமா? வர சொல்லியா? ஏய் அட்ரா. ஏய் போமா. சாரி டாக்டர், இப்போ சொல்லுங்க. சார் இங்க இருந்தா சார் பிளான் பண்ணிருக்காங்க. எவிடன்ஸ் சரக்கு பாட்டில், சிகரெட் துண்டு எல்லாம் சார். பள்ளம் அதெல்லாம் எங்கே இருக்குது? இதோ காரில் இருக்கு சார். கார் எங்கே இருக்குது? இதோ அங்கே இருக்கு சார். நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சார். இல்லை பரவாயில்ல, கார்லேயே பத்திரமா இருக்கட்டும். எஸ் சார். சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடியும் 3 பேர் சேர்ந்து வெட்டினதாக தான் சார் இருக்கு. அது நம்ம எவிடன்ஸோட மேட்ச் ஆகுது சார். அப்படியா? எஸ் சார். அப்போது பாட்டில் அடிச்சது? அப்போ 4 பேர் சார். பாட்டில் வாங்கிட்டு வந்தது? சாரி சார் 5 பேர் சார்.
உங்கள் ஆராய்ச்சியில் வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இதோ ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார். ஏதாவது கண்டுபிடிச்ச சொல்கிறீங்களா? கண்டிப்பா சார். தலையில யாரையா பார்த்தது? சார் இந்த சார் சொல்லியா? நீ தான் பார்த்தியா? ஆமாம் சார், நான் தான் சார் பார்த்தேன். காலைல மில்லுக்கு வேலைக்கு போகல, தூரத்தில் ஏதோ புகஞ்சுக்கு இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா ஒரே வாடை. அதான் சார் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவ்வளோதான் சார், மற்றபடி வேற எதுவும் தெரியாது சார். இப்போ ஆ ஓகே சார். ஆ யார் உள்ளோட பாத்துக்கியா? வண்டி எங்கே இருந்துச்சு? சார் அங்கே தான் சார் கிடந்துச்சு. கிடந்துச்சா நின்றுச்சா? சைட் ஸ்டாண்ட் போட்டு நின்றுட்டு இருந்துச்சு சார். வண்டி இங்கே நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. முருகானந்தம் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்கள் சார். ஊருக்குள்ளே போய் முதல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீயை சாப்பிட்றீங்க. ஓகே சார். டீயை சாப்பிட்டுட்டு ஓகே சார். காலைல பால் பீச்சை போனவங்க, மில்லு வேலைக்கு போனவங்க, ஊருக்கு புதுசாக வந்தவங்க, ஊரை விட்டு வெளியே போனவங்க யாரெல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க. எஸ் சார். பார்த்து நிதானமாக போங்க. வரேன் சார். சீக்கிரமா. உதவி ஆய்வாளர் சுப்புராஜ் அவர்கள் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் இதுவரை என்னவென்று தெரியவில்லை. போலீசார் விசாரித்து வருகின்றனர். காவல்துறையை சேர்ந்த ஒருவருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களிடையே பதற்றம். அவரை அறிவால் போன்ற ஆயுதங்களால் தாக்கி பின்னர் பெட்ரோல் ஊற்றி எரிந்து கொலை செய்துள்ளதாக தகவல்கள். ஊருக்குள்ள விசாரித்தேன் சார். ஒரு பிளாக் மார்க் கூட கிடையாது. யாரை கேட்டால் தங்கமான மனுஷன் சொல்கிறாங்க. ஆப் டியூட்டி சொல்லி வீட்டில் படுத்துருக்காப்புல. எஸ்ஏ வரலேன்னு வேலைக்கு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு ஒரே அழுக சார். அதனால் நான் ஒன்றும் விசாரிக்க முடியல. 2 நாளில் விசாரித்து நான் சொல்லிடுறேன் சார். சொல்லு மூர்த்தி. சார் இந்த மில்லு வாட்ச்மேன் கிட்ட விசாரிச்சேன் சார். ம். யாரோ காலையில் ஹஸ்பண்டோட இந்த பக்கம் போனதா சொல்கிறாரு. ஆனால் யாருன்னு அடையாளம் தெரியலையா? கண்டிப்பாக உள்ளூர்காரங்க இல்லைன்றாரு சார். சரி, அவங்க யாருன்னு விசாரிச்சு வை. சரி சார். அந்த ஆளை கோர்ட்டு கூட்டு போயாச்சா? கூட்டு போய் சார். நம்ம ஆளுங்க யார் போயிருக்கா? மாணிக்கம் போயிருக்கா சார். எப்படியும் பெயில் கிடச்சிடல சார். பெயில் வாங்கிடுவான். நான் 2 நாள் சோறு தண்ணி இல்லாமல் சுத்த விட்டோம்ல, அதை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டான். சார் என்ன அந்த கணேஷ் சார் செயின் சாசி மாட்டேன் இவங்க தான் சார். அடிச்சு கை காலோட செயின் எங்கே வச்சுருக்கானு கேட்டு அந்த அம்மாக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு. இல்லை சார், செயின் இவங்க கிட்ட இல்லை சார், அவங்க கிட்ட தான் சார் இருக்கு. வேகமா போட சீக்கிரம் போட. ஏய் புறா எவ்வளோ குடிப்ப? எந்த கிளாஸு? 12th ஸ்டாண்டர்ட் சார். நல்லா விசாரிச்சியா? சின்ன பசங்க பயத்தில் ஏதாவது வளர போகிறானுங்க. இல்லை சார், கன்ஃபார்ம் சார். இவங்க மேலே ஆல்ரெடி ஒரு உண்டியல் திருட்டு கேஸ் இருக்குது சார். செயினை விற்று காசாக்கி புது ஃபோன்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஆ. ம். சொல்லுங்கடா, எங்கே வச்சுருக்கீங்க? சார் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏய், ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. கேஸ் கூட அவங்க மேலே போட்டுக்கலாம். சொல்லுங்கள் சார். அதான் சொல்லியிருக்கேன்ல, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். உங்கள் அப்பா அம்மா கூட்டு வர சொல்லுவா. அதான் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. கேட்டே இருக்காரு சார் தேவையில்லாம மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் பார்த்துங்க. மூர்த்தி, என்னடா? அப்புறம் என்ன சார், ஸ்கூல் பையன் மேலே கை வைக்கிறாரு? ஆ, கரெக்ட் தானே மூர்த்தி? படிக்கிற பசங்க மேலே கை வைக்கலாமா நீ? ஆ, என்ன மூர்த்தி நீ? ம், பசங்களா அப்படி முடிச்சு விட்ருவோம் சார். அப்படியா? ஆ செஞ்சிடலாம் சார். சரியா? செஞ்சிடலாம் சார். பா இருங்கடி வரேன். சாப்பிட்டீங்களாடா? எங்களுக்கு எதுவும் வேணாம் சார். பசிக்கு தான் சொல்லுங்கள், இதை வாங்கிட்டு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார்.
அப்போது 2 பேரும் உண்மை சொல்ல மாட்டீங்க இல்லையா? ம், சரி, 5 எண்ணுவேன். அதுக்குள்ளே 2 பேரில் யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்லணும். அப்படி இல்லைன்னா மூர்த்தி. 1 2 3 என்னங்கடா 4 5 போகையா தூக்கு தூக்கியா தூக்கியா போ போ சீக்கிரம் போடு சார் விஷயம் வெளியே தெரிஞ்சு சார் ஸ்டேஷனுக்கு ஆள் வந்துட போறேன் சார். வாங்க சார் போயிடலாம் சார். அதுக்கிட்ட போகணும். சார் ப்ளீஸ் சார் தயவுசெய்து சார் உங்கள் காலையில் வேணா வந்து கேட்குறேன் சார். தயவுசெய்து சார் போயிடலாம் சார். வாங்க சார் ப்ளீஸ் சார் போயிடலாம் சார். சார் சார் போங்க சார் 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 போங்க சார். இங்கே சார் சார் இங்கே இருந்துருங்க சார். வெளியே வராதீங்க சார் ப்ளீஸ் சார் வெளியே வராதீங்க சார். நான் பார்த்துக்கிறேன் சார் ப்ளீஸ். யோ, எதுக்கே தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பண்ணாங்க? யாரை கேட்டி அந்த பீஸ் ஒன்று தூக்குனீங்க? எந்த சார் பெரிய புக்சாலித்தனமா பண்றதா நினைப்பா? என்ன சார் பேசுறீங்க? என்னையா என்ன? இல்லைங்க, நான் தான் உங்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னேன்ல. அந்த பிசியே வந்து டம்மியை மாற்றி வச்சது நான் தான் சொன்னால் கூட யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ போய் அந்த பொண்ணை தூக்கி. எந்த பொண்ணு? அப்போ நம்ம தூக்கலையா? சார் நீங்க என்ன சார் என்னையே சந்தேகமாக கேட்டுருக்கீங்க? மாமா சொல்லாம நானே சார் செஞ்சிருக்கேன். சும்மா வந்ததுலேருந்து அதே கேட்டுருக்கீங்க. நான் தான் செய்யணும்னு சொல்கிறோம்ல. பத்திரமா இறக்கி விட்டீங்களா? விட்டாச்சு சார். அப்படி பஸ் ஸ்டாண்ட் 2 சுற்றிட்டு கொண்டு போய் விட்டேன். சரி, நீங்கள் போங்க. வரேன் சார். சார் சூப்பர் சார். முருகானந்தம் உண்மையவே சொல்லியிருந்தாலும் கமிஷனில் எதையாச்சும் சொல்லி கட்டையை போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் பொண்ணு தூக்குனது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த கதையா வாத்தியாருக்கும் ஆப்பு, நமக்கும் சாதகமாக போச்சு சார். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. அவங்கள இன்னும் ஏதாச்சும் செய்யணும் சார். போலீஸ்காரன் சீன்றானுங்க. ஏய், இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லைடா. சட்டம் மட்டும் ஏறட்டும். நீங்கள் ஒன்று செய்யுங்க. மண்டே நேரடியாக நீங்கள் கமிஷன் வந்துருங்க, நம்ம இங்கே பேசிக்கலாம். கொடுங்க சார். யோ சேதுபதி, உன் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மண்டே வரும்போது முதல்ல ஸ்டே பண்ணிட்டு வா. வை, சும்மா தொண்ணு அவனுக்குலாம் தயவுதாச்சனே பார்க்கக்கூடாது மாமா. அவனுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு முதல்ல நம்மளை மாட்டி விட்றானா? மறுபடியும் காய்ச்சலை போட்டான் நம்மளை சும்மா விட மாட்டான். அவன் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்திக்கணும் மாமா. அவன் காலத்துக்கு மறக்க முடியாம ஏதாச்சும் செய்யணும். ஏன்டா விட்டுருங்க, அவனை ஒரு தெரியாம அழிச்சிடுறேன். செஞ்சிடறா. ஏய்,
என்னடி என்ன ஒன்றும் இல்லைங்க ஆஃபீஸர். வண்டி டேய் மாப்ள போலீஸ் போடா என்ன சார்? நிறுத்து. ஏய் வண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். ஆசிட் பட்டுச்சான். இடியட். என்னடா வண்டி விட்டு? இல்லை பரவாயில்ல சார், ஒன்றும் சார், பார்த்துக்கலாம் சார். ஏய் என்னடா ஆட்டோ வண்டி நிறுத்து. ஏய் ஏங்க முதல்ல என்னடா? சார் பரவாயில்ல சார், பார்த்து சார். ஆட்டோ சார் ஆட்டோ ஆட்டோ ஏறு. சரி சார். போல ஹாஸ்பிட்டல் போ. நீங்கள் பார்த்து போங்க சார். நான் பார்த்துறேன், நீ போ. கால் பண்ணு.